ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், வேதமும் தமிழ்நாடும் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. தமிழ் தெய்வம் என்று சொல்லப்படும் சுப்பிரமணிய சுவாமியின் 6 முகங்களை வர்ணிக்கும் போது சங்க நூலான திருமுருகாற்றுப்படையில் அவருடைய முகங்களில் ஒன்று பிராமணர்கள் வேத விதி தப்பாமல் செய்யும் யஜ்ஞங்களை ரட்சிக்கவே இருக்கிறது என்கிறது. ஜைன பௌத்த சம்பந்தமே முக்கியமாக உள்ள 50 காப்பியங்களில் கூட பல இடங்களில் வேதத்தை, வைதிக தர்மத்தை ரொம்பவும் ஸ்லாகித்து சொல்லி இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் எங்கே பார்த்தாலும் வருணாசிரம தர்மங்களை எடுத்து சொல்லியிருக்கிறது. அந்தணர் ஓம்பலை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. வேத சப்தம், யஜ்ஞம், ஆரண ஓதயம், சென்னி வேட்டலும் என்று இவற்றை கொண்டாடி இருக்கிறது என்று புலவர்கள் சொல்கிறார்கள். வைசியனான கோவலன் அநேக வேத கர்மானுஷ்டானங்களை பண்ணினதற்கு அதிலே குறிப்புகள் இருக்கின்றன என்கிறார்கள். தமிழ் வார்த்தைகளும் வழக்கில் உள்ள அநேக வசனங்களுமே இந்த நாட்டின் வைதிக ஈடுபாட்டுக்கு பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. யஜனம், யஜ்ஞம் என்பனவற்றுக்கு வேட்டல், வேள்வி என்ற வார்த்தைகள் பிராச்சீனமாக இருந்து வருகின்றன. சயனம் என்ற யஜ்ஞ மண்டப அமைப்பிற்கு பரப்பு என்ற வார்த்தை பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது. இம்மாதிரி வேறு நாகரிகத்திலிருந்து வந்த விஷயங்களுக்கு ஒரு பாஷையில் தனிப்பெயர்கள் ஆதி காலத்திலிருந்து இருக்க முடியாது. இப்போது கிறிஸ்தவ தேசத்திலிருந்து பைபிள் வந்தால் அதற்கு நாம் கிறிஸ்தவ வேதம் என்று பெயர் கொடுத்தாலும் வேள்வி, மறை என்பவை போல் இந்த பெயர் வேரூன்றாமல் பைபிள் பைபிள் என்றே தான் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அதை வேதம் என்கிற போது வேதம் என்று ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற மூல சாஸ்திரத்தின் பெயரை கொண்டுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். பைபிளை தவிர வேறு வேதம் நமக்கு உண்டு. ஆனால் வேத யஜ்ஞத்தை தவிர வேற வேள்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேள்வி என்று தமிழிலே பெயர் இருந்தாலும் வைதிக தர்மத்தில் இல்லாததாக தமிழ்நாட்டுக்கு என்று மட்டும் வேள்வி என்று வேறு கர்மா இருக்கவில்லை. இப்படியே மறை என்றால் வேதம்தான். தமிழிலே வேறே மறை என்று ஒன்று இருந்து அந்த பெயரை வேதத்துக்கு வைக்கவில்லை. இந்த மறை என்ற வார்த்தை ரொம்பவும் ஆழமான, பொருத்தமான பொருள் கொண்டதாகும். வேதங்களின் அங்கங்கே மறைவாக ரட்சிக்க வேண்டிய பகுதிகளுக்கு ரகசியம் என்று வேதத்திலேயே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபனிஷத்துகளில் இப்படிப்பட்ட ரகசியமான பாகங்களையே தனியாக உபனிஷதம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. வேதியர்கள் தங்களுக்குள்ளேயே ஜாக்கிரதையுடன் கொஞ்சமும் அம்பலப்படுத்தி விடாமல் மறைவாக ரட்சிக்க வேண்டிய சில பாகங்களை மட்டுமே வேத உபனிஷத்துகள் இப்படி சொல்கின்றன. தமிழ் இன்னும் ஒரு படி மேல் போய் வேதம் முழுவதையும் மறை என்றே சொல்லிவிட்டது. மறை என்றால் மறைத்து ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டியது என்று அர்த்தம். வேதம் அதிலே அதிகாரம் பெற்றவர்களிடம் மட்டும் பேசிற்று. இன்னின்ன பாகங்களை நீங்கள் மறைவாக போற்றி வாருங்கள் என்று அதிகாரிகளுக்கு சொல்லிற்று. தமிழ் பாஷை வேதியர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சமஸ்த ஜன சமூகத்தையும் எடுத்துக்கொண்டு பேசும்போது எப்படி வேதமானது பிராமணர்களுக்குள்ளேயே சில பாகங்களை ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்கிறதோ அதே மாதிரி சகல வர்ணத்தாரையும் எடுத்துக்கொள்கிற போது வேதம் முழுதையுமே அதில் அதிகாரமுள்ளவர்கள் அதிகாரமில்லாதவர்களிடமிருந்து ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்று கருதியே முழு வேதத்துக்கும் மறை என்று பெயர் கொடுத்து விட்டது. அதை எல்லோருக்கும் என்று டெமோக்ரட்டைஸ் பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் தமிழ் ஜனங்களின் தொன்றுதொட்ட அபிப்பிராயம் என்பது மறை என்ற இந்த வார்த்தையிலிருந்தே தெரிகிறது. இன்னொரு விதத்திலும் மறை என்ற பொருள் பொருத்தமாயிருக்கிறது. வேதத்தினால் ஏற்படும் பயன் முழுதும் உடனே தெரிந்து விடாது. ஆத்தியாத்மிகமாக அதனால் அடையப்படும் பிரயோஜனங்கள் இப்போது மறைந்திருந்து பிற்பாடுதான் வெளிப்படும். இதனால் வேதமானது அதிருஷ்ட பலனை சொல்வது என்பார்கள். திருஷ்டியில் தெரியாததுதான் அதிர்ஷ்டம். தெரியாதது என்றால் மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். எதன் பலன் இப்படி மறைந்திருக்கிறதோ அதை மறை என்றே சொல்லிவிட்டார்கள். நம் மதத்துக்கு வேதம் வேர், பக்தி, கோயில், தியானம், ஞானம் எல்லாவற்றுக்கும் மூலம். அது மூலம் என்றால் வேர் என்றே அர்த்தம். கோவில், பக்தி, பூஜை முதலான மற்றதெல்லாம் வெளியே தெரிகிற அடிமரம்,
கிளை, பூ, காய், பழம் என்றால் வேதம் வேர். அதனால்தான் அடிமரம் முதலானவை இருக்கின்றன, வளர்கின்றன. ஆனால் வேர் இவற்றைப் போல் வெளியில் தெரியாமல் பூமிக்குள்ளேதான் ஓடிக்கொண்டு மறைவாக இருக்கிறது. இவ்விதத்திலும் மறை என்ற பெயர் மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. ஒத்து என்றும் வேதத்துக்கு அழகான அர்த்த புஷ்டியுள்ள தமிழ் பெயர் இருக்கிறது. எது எழுதப்படாமல் வாய்மொழியாகவே, அதாவது ஓதப்பட்டே அபியசிக்க வேண்டுமோ அதுதான் இது. திருக்குறளில் இந்த பெயர் இருக்கிறது. வடார்காடு ஜில்லாவில் திருவோத்தூர் என்று ஒரு பெயர் கொண்ட ஊர் இருக்கிறது. ஞானசம்பந்தர் அங்கே ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். வேதங்கள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணின க்ஷேத்திரமாதலால் இப்படி பெயர் ஏற்பட்டது. சமஸ்கிருதத்தில் அதற்கு வேதபுரி என்று பெயர் இருக்கிறது. ஆரணம் என்ற பெயரும் வேதத்துக்கு தமிழ் பாஷையில் இருக்கிறது. ஆரணன்கான் என்று அடிக்கடி திருமுறைகளில் வரும். வேதவாக்கோ என்று கேட்பது தர்மசாலையை சத்திரம் என்பது, முதலாளியை எஜமான் என்பது, சாங்கோபாங்கம் என்பது. இப்படி நடுவேதான் நான் சொன்ன அநேக விஷயங்களும் வைதிக அனுஷ்டானங்கள் தமிழ் தேசத்தில் எப்படி வேரோடி இருக்கிறது என்று காட்டுகின்றன. எழுதி வைக்காமல் குரு சிஷ்யன் என்று தலைமுறை தத்துவமாக காதால் கேட்டே பாடம் பண்ண வேண்டிய வேதத்துக்கு ஸ்ருதி என்று சமஸ்கிருதத்தில் பேர் இருக்கிறதென்றால், தமிழிலோ எழுதாக்கிழவி என்று இன்னும் அழுத்தமான பேர் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது. இப்படி சொல்வதாலேயே எழுதப்படக்கூடாதது என்று ஊகித்து கொள்ளும்படியாக விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழிலோ வேதத்தை எழுதக்கூடாது என்று வெளிப்படையாக தெரியும்படியாக எழுதா கிழவி என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதம் அதற்குள்ள நியமப்படியே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசத்துக்கு அவ்வளவு உறுதி இருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.